இந்த வாரம் விசேஷமாக நாம் தியானிப்பதற்காக அதனுடைய பின்னணியும் விளக்கங்களை கற்றுக்கொள்வதற்காக எடுத்திருக்கிற புஸ்தகம் சங்கீதங்களின் புஸ்தகம். சங்கீதங்களின் புஸ்தகம் வேதாகமத்திலே மிகப்பெரிய புஸ்தகம், 150 அதிகாரங்கள். தவிர இதில் மோசே எழுதின சங்கீதங்களில் ஆரம்பித்து எஸ்ரா நெகேமியா காலம் வரைக்கும் அவர்கள் எழுதிய பாடல்கள் வரைக்கும் உள்ள தொகுப்பாக இது கம்ப்ளீட் ஆவதற்கு ஏறக்குறைய 1000 வருடங்களுக்கு மேலான காலகட்டத்திற்குரியது. இதில் ஒரு சில பாடல்கள் எழுதினவரை பிறர் பார்த்ததும் கிடையாது, அவங்களுக்கு ரொம்ப காலத்துக்கு முந்தினவங்க. அந்த மாதிரி 1000 வருட காலங்கள் ஆனது இந்த புஸ்தகம் இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிற மாதிரி ஒரு முழுமையான ஒரு ஷேப்புக்கு வர்றதுக்கு. இன்றைக்கு வரைக்கும் கூட வேதாகமத்திலே அதிகமாக உபயோகப்படுத்துகிற புஸ்தகமும் இதுதான். அதிகமான பேர்கள் எடுத்து வசனங்கள் எடுத்து சொல்வதோ தியானிப்பதற்கோ உபயோகப்படுத்துகிற புஸ்தகமும் இந்த சங்கீதங்கள் புஸ்தகம்தான். இந்த புஸ்தகத்துக்கு எபிரேய பெயர் தெஹிலிம் அப்படிம்பாங்க. அதுக்கு புக் ஆஃப் பிரைஸ், துதியின் புஸ்தகம் அப்படின்னு பேர் உண்டு. ஆனால் இதை புக் ஆஃப் ப்ரேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க புக் ஆஃப் பிரைஸ் மெயினான பேர், ஆனால் புக் ஆஃப் ப்ரேயர்ஸ் அப்படின்னு இதுக்கு சொல்லுவாங்க. இதை கிரேக்க மொழியில் மொழிபெயர்த்த போது இதுக்கு சலோமி அப்படின்னு பேர் வச்சாங்க. அதுலேருந்து தான் அந்த சாம்ஸ் அப்படிங்கக்கூடிய ஆங்கில வார்த்தை வந்தது. நமக்கு தமிழில் சங்கீதங்கள் அப்படின்னு வந்துருச்சு. கரெக்ட் தான். ஆனால் இந்த கிரேக்க பதத்துக்கு அர்த்தம் என்னன்னா, இசைக்கருவிகளோடு சேர்ந்து இணைந்து பாடக்கூடிய பாடல்கள் அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். தனியாக பாடுறது கிடையாது, இசைக்கருவியோடு சேர்ந்து பாடும்படியாக அமைக்கப்பட்ட பாடல்கள் அப்படின்னு தான் இது உண்டு. இந்த யோபு, சங்கீதம், நீதிமொழி, பிரசங்கி, உன்னத பாட்டு, இந்த 5மே முழுக்க முழுக்க கவிதை வடிவில் உள்ள புஸ்தகங்கள். உரைநடையில் ஒருத்தர் எழுதினாருன்னா அது அவர் மனதிலிருந்து வெளிப்படும். ஆனால் கவிதைங்கிறது இருதயத்திலிருந்து உணர்வு பூர்வமாக வெளியே வருவது. உரைநடையை கேட்குறவங்களுக்கு மனதிலே ஒரு கருத்தை கொடுக்கும். ஆனால் கவிதைகள் கேட்குறவங்களுக்கு அவங்க உணர்வை தூண்டி எழுப்பி அவங்க இருதயத்துக்குள்ளேயே போயிடும். நமக்கும் கூட கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமே, சின்ன வயசில் பள்ளிக்கூடத்தில் படித்த பாடமெல்லாம் ஞாபகத்தில் இருக்காது. ஆனால் அந்த 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் சொல்லி கொடுத்த அந்த பாடல்கள் இன்னமும் வரி சொல்லிட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் படிச்சிருவோம். பாபா பிளாக் சை ஹெவி வனி ஓல், ஜானி ஜானி எஸ் பாப்பா, எத்தனையோ பாடல்கள். அதை சொன்னோன்னா டக்குன்னு நமக்கு அந்த பாடல் ரைம்ஸோட உள்ளேருந்தே வந்துடும். அந்த பாடல்கள் நமக்கு இருதயத்துக்கு உள்ளே போனதுனால. அதே போல் இது முக்கியமான கவிதை நடைகளில் இருக்கிறதுனால அதுக்குள்ளே இருந்து வரும். அதே போல் உரைநடைகள் நமக்கு ஒரு செய்தியை கொடுக்கும். ஆனால் கவிதைகள் நமக்கு ஒரு உருவத்தை மனதில் கொடுக்கும். உதாரணத்துக்கு சங்கீதம் 23 எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம், கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டை. அதை சொல்லுகிற போது அது ஒரு மேய்ப்பன் ஆடுகளை நடத்திட்டு போகிற மாதிரி என் மேய்ப்பன் என்னை கொண்டு ஒரு உருவத்தை மனதுக்குள்ளே கொடுக்கும். அது மாத்திரமல்ல, பல நேரங்களில் இந்த சங்கீத புஸ்தகங்களை நாம் தியானிக்கிற போது நம்மை அது வெளிப்படுத்துவதை உணர முடியும். அதாவது நான் என்ன சொல்லி ஜெபிக்கணும்னு நினைச்சனோ, என்ன சொல்லி தேவனை துதிக்க வேண்டும் விரும்பினோ, அல்லது என்னுடைய பாடுகள் கஷ்டங்களை குறித்து தேவனிடத்தில் நான் முறையிட வேண்டும் என்று வந்தனோ, அதெல்லாம் ஏற்கனவே அங்கே எழுத்து வடிவில் இருப்பதை அறிய முடியும். அதாவது என்னுடைய தற்போதைய இந்த சூழ்நிலையில, அது பாடுகளோ போராட்டமோ ஆனந்தமோ, என் சூழ்நிலை எனக்கு முன்னாடி ஒருவர் கடந்து சென்று இருக்கிறார், நான் மட்டும் தனி கிடையாது, எனக்கு முன்னாடி ஒருத்தவங்க போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத அறியும் போது அது நம்ம இன்னும் கொஞ்சம் திடப்படுத்தி பலப்படுத்தி நம்முடைய மகிழ்ச்சியை என்ன உயர்த்தும், நம்முடைய துக்கத்தை குறைக்கும். இது இந்த புஸ்தகத்தில் ஒரு காரியம். நம்மளுடைய வேதாகமத்தில், தமிழ் ஆங்கில வேதாகமங்களில் சங்கீத புஸ்தகம் ஒரே புஸ்தகம் 150 அதிகாரங்களோடு. ஆனால் எபிரேய வேதாகமத்தில் இது ஒரே புஸ்தகம் கிடையாது. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5, 5 பாகங்கள். 1வது சங்கீதத்திலிருந்து 41வது சங்கீதம் வரைக்கும்
அது முதல் பாகம். 42 இருந்து 72 வரைக்கும் இரண்டாம் பாகம். 73 இருந்து 89 வரைக்கும் மூன்றாவது பாகம். 90 இருந்து 106 வரைக்கும் நான்காவது பாகம். 107 இருந்து 150 வரைக்கும் ஐந்தாவது பாகம். 5 செப்பரேட் புக்ஸாக தான் வால்யூம் 1 வால்யூம் 2 பார்ட் 1ங்கிற 5 புஸ்தகமாக வச்சுருந்தாங்க. ஆனால் இதை நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஒரே புக்குக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இதில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக தியானித்து பார்த்தா அந்த முதல் பாகம் 1லிருந்து 41 சங்கீதங்களை ஆழமாக நாம் தியானித்து பார்த்தால் அது நமது வேதாகமத்தின் முதல் புஸ்தகம் ஆதியாகமத்தின் ஒத்து அந்த கருத்துக்களை ஒத்து அப்படியே வருவதை நம்ம கொஞ்சம் பார்க்க முடியும். அதே போல் 2வது பாகம் 42 72 வரைக்கும் அதனுடைய மைய கருத்து என்ன அப்படிங்கிறத அது எதை சொல்லுதுங்கிறத தியானித்து பார்த்தா அது கிட்டத்தட்ட 2வது புஸ்தகமாகிய யாத்ராகமத்தை ஒத்து இருக்கும். இந்த 3வது புஸ்தகம் 73 89 வரைக்கும் தியானித்தால் அது கிட்டத்தட்ட லேவியராகமத்தை ஒத்து இருக்கும். 90 106 வரைக்கும் 4வது பாகம் அதனுடைய மைய கருத்து அந்த எல்லா சங்கீதங்களும் உள்ள மைய மூல கருத்து என்னன்னு பார்த்தா அதுவும் எண்ணாகமத்தில் சொல்லப்பட்ட கருத்தும் கிட்டத்தட்ட ஒன்னாத்தான் இருக்கும். அந்த கடைசி பகுதி 107 150 வரைக்கும் உபாகமத்தை ஒருத்திருக்கும். இது ஒரு வேத அதிசயங்களிலே ஒரு காரியமாகவும் அவங்க சொல்றாங்க. குறிப்பாக இந்த சங்கீதங்களை எழுதியவர் யார், ஆக்கியோன் யார் அப்படின்னு பார்த்தா பல பேர் உண்டு இந்த வரிசையில். குறிப்பாக தாவீது. தாவீதின் சங்கீதங்கள்னு காமனாக சொல்கிறமே ஒழிய இதில் எல்லா சங்கீதங்களும் தாவீது எழுதினது கிடையாது. விசேஷமாக தாவீதினுடைய சங்கீதங்கள் என்ற பெயரில் வருகிறது 73 சங்கீதங்கள் வருது. பெயர் இல்லாத சில சங்கீதங்கள் உண்டு. அதில் 2வது சங்கீதமும் 95வது சங்கீதமும் தாவீது தான் எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு பார்த்தா 75 சங்கீதங்கள் கிட்டத்தட்ட சங்கீதங்கள் புஸ்தகத்தில் பாதி அவர் எழுதினது. அதுக்கப்புறம் ஆசாப்பினுடைய சங்கீதங்கள்னு சொல்லி ஒரு 12 புக்ஸ் வருது. அதுக்கப்புறம் கோராகின் புத்திரருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு 10 சங்கீதங்கள் வருது. சாலமோன் இயற்றியது அப்படின்னு 2 சங்கீதங்கள் வருது. அப்புறம் மோசே எழுதியது, மோசையினுடைய ஜபம் அப்படின்னு ஒரு சங்கீதம் வருது. அப்புறம் ஏமான் ஏத்தான் அவங்க 2 பேரும் வைஸ்மேன் ஞானிகள், அந்த கால சபை இதில் இருந்து ஞானிகள், அவங்க எழுதுனது ஒன்று வருது. இது தவிர பேர் குறிப்பிடப்படாத ஒரு 50 சங்கீதங்கள் உண்டு. இது யார் எழுதுனாங்க, இல்லை யாருக்கு கொடுத்தாங்க, எப்போ எழுதுனாங்க, எந்தவித டீட்டெயிலுமே கிடையாது. ஒரு 50 சங்கீதங்கள் உண்டு. இந்த 50 சங்கீதங்களில் அதிகமானவைகளே எஸ்ரா தான் எழுதியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவருடைய காலத்தில் தான் இந்த 5 புஸ்தகங்களும் ஒரு ஒன்றாக இணைக்கப்பட்டு ஒரு ஒருங்கிணைப்புக்குள்ளாக வந்தது. அதுக்கு முன்னாடி சாலமோனுடைய தேவாலய காலத்திலையும் புத்தகங்கள் இருந்தது. ஆனால் 150 சங்கீதங்கள் கிடையாது. இவருடைய காலத்தில் தான் இதை ஒரு ஃபைனலைஸ் பண்ணி இதுதான் அப்படின்னு கொண்டு வந்தார். அதனால் அவர் எழுதின சங்கீதங்கள் இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அவர் எழுதினால இது பேர் குறிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தவிர இதில் தாவீது தங்களுடைய சங்கீதங்களிலே மேய்ப்பனாக இருந்தார், ஒரு இசைக்கருவி வாசிக்கிறவராக இருந்தார், இசைக்கலைஞராக கவிதைகள் படிக்கிறவராக இருந்தார், ஒரு யுத்த வீரனாக இருந்தார், பிறகு ராஜாவாக உயர்ந்தவர். இவருடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலுமே தேவனை துதித்து பாடியதை ஜெபித்ததை நம்ம இந்த சங்கீதங்களிலே அவருடைய அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு பாடினதை நம்ம படிக்கலாம். விசேஷமாக 2 சாமுவேல் புஸ்தகத்தில் 23வது அத்தியாயத்தில் 1-2 வசனங்களிலே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. தாவீதினுடைய வார்த்தைகள் 2 சாமுவேல் 23 1-2வது வசனம். தாவீதினுடைய கடைசி வார்த்தைகள், மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என் நாவில் இருந்தது.
அவர் இந்த சங்கீதங்களை தான் சொல்லுகிறார். இந்த சங்கீதங்கள் பாடுகிற போது தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ள இருந்தார், அவர் என் நாவிலே இருந்தார் அப்படின்னு சொல்லுகிறார். ஸோ இதில் தாவீதினுடைய சங்கீதங்களில் அநேக காரியங்களை தீர்க்க தரிசனமாக தேவன் வெளிப்படுத்துவதை நம்ம பார்க்க முடியும். அவர் மேய்ப்பனாக இருந்த காலத்தில் அவர் தேவனை என் மேய்ப்பன் என்று பார்த்து கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் என்று 23வது சங்கீதத்தில் எழுதினார். அதே போல அவர் பிற்காலத்தில் ஒரு யுத்த வீரனாக, சவுலுடைய படைத்தலைவனாக யுத்த வீரனாக இருந்து யுத்தங்களை நடத்துகிற போது அவர் சங்கீதம் 18 சில வரிகளை நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 18 29, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் 32 என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழிகளை செவ்வாய்ப்படுத்துகிறவர் தேவனே, என் கால்களை மான்களுடைய கால்களை போக்கினுடைய உயர்தலங்களை நிறுத்துகிறார், வெங்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். ஸோ இப்படியாக அவர் யுத்த வீரனாக இருந்தபோது எனக்கு மேல் உள்ள வீரனாக இருந்து என்னை பயிற்சி கொடுக்கிறவர் அப்படிங்கிற அர்த்தத்தில் அந்த சங்கீதத்தில் எழுதுகிறார். அதே போல அவர் ராஜாவானதுக்கு பிற்பாடு 24வது சங்கீதத்தில் 7 10 வசனங்கள், வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமம் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. அவரை தன் ராஜாவாக பார்த்து தான் இருக்கிற நிலைமைக்கு மேலே அவரை வைத்து அவரை பார்த்து அவரை துதித்து அவர் பாடினது உண்டு இந்த சங்கீதங்களில். அடுத்ததாக இந்த சங்கீதங்களில் அதிகமாக வருகிறது ஆசாப் அப்படிங்கிறவர் தான். இவர் தாவீது தேவாலய ஆராதனைக்கென்று ஒரு குழுவை ஏற்படுத்தின போது அந்த குழுவின் தலைவராக இருந்த ஒரு ஆசாரியர், லேவி வம்சத்தை சேர்ந்த ஒரு ஆசாரியர், இவர் தான் அந்த ஆராதனை குழுவுக்கு பொறுப்பாக இருந்தவர். இவருடைய பாடல்களே நம்ம படித்து பார்த்தா 73வது சங்கீதத்திலிருந்து 83வது சங்கீதம் வரைக்கும் ஆசாப்பினுடைய சங்கீதங்கள் தான் இருக்கும். அதை படித்து பார்த்தா தேவனுடைய சத்தியங்கள் அதுல முக்கியமாக வெளிப்படுவதை நம்ம பார்க்கலாம். தேவனுக்குரிய சத்தியங்கள் விசேஷமாக 73வது சங்கீதம் நீங்க படிச்சு பார்த்தா அது யோபு புஸ்தகத்தை அப்படியே சுருக்கி கையில கொடுக்கறது போல இருக்கும். 73வது சங்கீதத்துல மனித வாழ்க்கையில் உள்ள முக்கியமான ஒரு கேள்வியை அவர் தேவனை நோக்கி கேட்கிறார். அவர் கேட்கறது என்னன்னா, நான் நல்லா தானே இருக்கிறேன், கரெக்டாக தானே போகிறேன், தேவனுக்கு பிரியமாகத்தானே நடக்கிறேன், ஆனாலும் அடிக்கடி அவரால் நான் தண்டிக்கப்படுகிறேன். 73வது சங்கீதத்தில் 13 14 வசனங்களும் சொல்லுகிறார், நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமையினாலே என் கைகளை கழுவினேன், நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். சின்ன தப்பு பண்ணானா கூட எனக்கு அடி விழுந்துடுறாங்க, ஆனால் நான் கரெக்டாக போகணும்னு பார்க்குறேன். ஆனால் அதே சமயத்தில் 3வது வசனத்தை சொல்லுகிறார், துன்மார்க்கிறேன் வாழ்வை நான் காண்கையில் அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன், மரண பரியந்து அவர்களுக்கு இடுக்கனில்லை, அவர்கள் பலன் உறுதியாக இருக்கிறது. அவர் அப்படியே எழுதுறாரு, அவங்க கண் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கறது, அவங்க இருதயம் விரும்புவதிலும் அதிகமாக அவங்களுக்கு கிடைக்குது, அவங்க ஜனங்கள் எல்லாம் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் அவரை போலவே வராங்க. இதோ துன்மார்க்கர் இவர்கள் என்றும் சுக ஜீவியாய் இருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள், ஆனா அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க, ஆனா நான் மட்டும் ஏன் இப்படி அடி வாங்குறேன்? இன்னைக்கு நம்ம கேட்குறாங்களே, நல்லவன் ஏன் கஷ்டப்படுறான், கெட்டவன் நல்லா தானே இருக்கிறான், அங்கே ஒரு எவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணுறான், ஆனால் நல்லா தானே இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறோமே, ஏன் இந்த மாதிரி நடக்குது? அப்போ ஆண்டவரே இது என்ன அப்படின்னு கேட்குறக்காக அவர் அடுத்து சொல்கிறாரு, இதை முடிவை கவனித்து உணரும்படி நான் ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்தேன், ஆண்டவர்கிட்ட இது கேட்போன்னு போனேன். அப்போ தான் ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். ஐயோ, அவங்கள கால் சறுக்கி விடக்கூடிய ஒரு இடத்துல நிறுத்தி வச்சிருக்கிறாரு, ஒரு நிமிஷத்துல அவங்க அழிஞ்சு போயிடுறாங்க. ஆனா நானும் அப்படி இல்லை, எப்பொழுதும் உம்மோட இருக்கிறேன், என் வலதுகையை பிடித்து தாங்குகிறார், உம்முடைய ஆலோசனைப்படி நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வேர்,
பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை. இது இவர் சொன்ன வார்த்தை தான். அதாவது அவங்களெல்லாம் இந்த உலக வாழ்க்கையில் நல்லா தான் இருக்கிறாங்க, ஆனா மறுமைக்குரிய வாழ்க்கையில அவங்க இல்லை. ஆனா நானும் அப்படி கிடையாது. என்னை கரெக்ட் பண்ணி இன்னும் சுத்தம் பண்ணி மகிமையிலே என்னை உம்மோடு ஏத்துக்குவீரு, பரலோகத்துல உண்மை விட்டா எனக்கு யார் இருக்கா? ஸோ இந்த ஒரு கேள்வி, நல்லவனுக்கு ஏன் பாடுகள், கெட்டவன் நல்லா தானே இருக்கான். அதற்கு தேவனுடைய பார்வையில் ஒரு விளக்கம். யோபனுடைய கேள்வியை போல, நான் நல்லா தானே இருக்கேன், ஏன் என்னை அடிக்கிறாரு? அதே போல அந்த அந்த ஒரு சங்கீதத்துக்குள்ள அதை தியானம் பண்றது கொஞ்சம் நல்லது. அதே போல அவர் எழுதின சங்கீதங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதாக இருக்கும். இதற்கு அடுத்தபடியாக வேதாகமத்தில் வருகிறது கோராகின் புத்திரர். எகிப்திலிருந்து ஜனங்கள் வெளியே கொண்டு வரப்பட்ட போது வனாந்தரத்திலே மோசையை எதிர்த்து நின்னவங்க ஒரு 3 பேர். அதுல முக்கியமானவர்கள் கோராகு, தாத்தான், அபிராம். கோராகு லேவி வம்சத்தார், தாத்தானும் அபிராமும் யூதா வம்சத்தார்கள். இந்த 3 பேரும் எதிர்த்து நின்னாங்க. அப்ப ஆண்டவரே அவங்க மேல கோபம் பண்ணி பூமி விழுங்கி அவர்கள் அழிக்கப்பட்டு உள்ள போனாங்க. நம்ம என்னாகம புஸ்தகத்துல 16வது அத்தியாயத்துல அந்த சம்பவம் முழுசாகவே வரும். ஆனா 26வது அத்தியாயத்துல ஒரு வார்த்தைகள் வருது. 26வது அத்தியாயத்துல என்னாகமம் 9, 10, 11 படிக்கலாம். எலியாபின் குமாரர் நேமுவேல், தாத்தான், அபிராம் என்பவர்கள். இந்த தாத்தான், அபிராம் என்பவர்களே சபையில் பேர் பெற்றவர்களாயிருந்து கர்த்தருக்கு விரோதமாக போராட்டம் பண்ணி கோராகின் கூட்டாளிகளாகி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக விவாதம் பண்ணினவர்கள். பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் கோராகையும் விழுங்கினாலும் அக்னி 250 பேர் பட்சித்தனாலும் அந்த கூட்டத்தார் செத்து ஒரு அடையாளமானார்கள். கோராகின் குமாரரோ சாகவில்லை. கோராகுடைய அந்த அந்த காரியத்திற்கு அவனுடைய பிள்ளைகள் உடன்படவில்லை. நீ செய்கிற அந்த காரியத்தில் நாங்கள் ஜாயின் பண்ண மாட்டோம், நீ செய்கிறது தப்பு, தேவனுக்கு விரோதமான தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க ஒதுங்கி நின்னாங்க. அவங்க சாகவில்லை. ஆனால் மோசே காலத்திலிருந்து, அந்த ஆசரிப்பு கூடாரம் எழுப்பப்பட்ட காலத்திலிருந்து அதில் ஆராதனையை நடத்தக்கூடிய டீமில் அவருடைய குமாரர்கள் இருந்தாங்க. அப்போ மாத்திரம் கிடையாது, அன்னையிலிருந்து அந்த கோராகின் குமாரர்கள் வம்சமாக தாவீதின் காலத்தை தாண்டி வரைக்கிறேன் அந்த வம்சங்கள் தேவாலயத்துல ஆராதனை நடத்தக்கூடிய டீமாக இருந்தாங்க. இதிலே பார்த்தாலே அந்த கோராகின் புத்திரருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட, அதாவது நீங்க இதை படிங்க அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்கப்பட்ட சங்கீதங்கள் அப்படின்னு வரும். அது 42வது சங்கீதத்திலிருந்து 49வது சங்கீதம் வரைக்கும் இந்த கோராகின் புத்திரருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட சங்கீதங்கள் அப்படின்னு தான் வரும். இதுக்கு அடுத்தபடியாக வருது மோசே எழுதின சங்கீதம். 90வது சங்கீதம் மோசே எழுதினது தான். 91வது சங்கீதம் யார் எழுதினாங்கன்னு பேர் குறிக்கப்படவில்லை, ஆனாலும் அதுவும் அவர் தான் எழுதியிருக்கணும். ஏன்னா அந்த 90ஓட கண்டினியூவாகத்தான் 91 வர்றது போல, அதனால அதுவும் அவர் தான் எழுதியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. இவைகளெல்லாம் கவிதை வடிவிலே பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கலாச்சார பின்னணியிலே இயற்றப்பட்டது. இது முடிகிறதுக்கு 1000 வருஷம் ஆச்சு. அதாவது அந்த 1000 வருஷம் இடைவெளி காலம். இப்போ உள்ள நம்ம காலம் அவங்க கவிதையாக பேசினாங்க. அவங்க கலாச்சார பின்னணியில் அவங்க வாழ்க்கை முறையை ஒட்டி கவிதைகளை ஏற்றி பாடினாங்க. இப்போ உள்ள மொழியில அது மொழிபெயர்க்கப்படுகிற போது அதனுடைய இலக்கிய நடையும் கவிதை அழகையும் நம்ம இழந்து போய் விடுவோம். நமக்கு அது டிரான்ஸ்லேஷன்ல கிடைக்கிறது ஒரு முடியாத ஒரு காரியம்தான். இன்றைக்கு நம்ம சங்கீதங்களை பாடல்களை படிக்கிறோம், ஆனால் அந்த ஒரிஜினலா அவங்க உணர்ந்து படிக்கிறது போல நம்மளால முடியாது. இதனுடைய விசேஷ தன்மைகள் அதிகம் உண்டு. விசேஷமாக 119வது சங்கீதம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுல ஒவ்வொரு 8 வார்த்தைகளும் அவங்க அகர வரிசைப்படி ஒவ்வொரு எழுத்தையும் வைத்து ஆரம்பிக்கிறதாக. அதாவது முதல் 8 வசனங்கள் ஆ என்கிற வார்த்தையிலிருந்தே ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்த 8 வார்த்தைகள்
ஆல இருந்து ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து 8 ஈல இருந்து ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து 8 வார்த்தைகள் ஈல இருந்து ஆரம்பிக்கும். நம்ம தமிழ்ல சொல்றது போல அவங்க எபிரேய அகர வரிசைகளில் அவங்களுக்கு 22 எழுத்துக்கள் உண்டு. ஒவ்வொரு எழுத்திலும் இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி 8 8 8 8 வசனங்களாக வைத்து 22 8 176 வசனங்கள் அதுல உண்டு. ஆனா நம்ம படிக்கிற போது அதை படிப்போமே ஒழிய அந்த ஒரு அழகை நம்ம அதுல பார்க்க முடியாது. டிரான்ஸ்லேஷன்ஸ்ல அது வராது. விசேஷமா அந்த 119வது சங்கீதத்துல முழுக்க முழுக்க எல்லாமே தேவனுடைய வார்த்தையை குறித்து சொல்லப்பட்டதுதான். ஒவ்வொரு வசனமும் தேவனுடைய நியமம், தேவனுடைய சாட்சிகள், தேவனுடைய கற்பனைகள், தேவனுடைய விதிகள் அப்படின்னு தான் ஒவ்வொரு வசனமும் அதை குறித்து தான் வரும். 176 வசனமும் தேவனுடைய வார்த்தையை குறித்து, அதனுடைய மகத்துவத்தை, அதன் மேன்மையை குறித்தும் சொல்லப்பட்டதுதான் அதுல. இதே போல அகர வரிசையில் எழுதின பாடல்கள், சங்கீதங்கள் இன்னும் ஒரு 4 சங்கீதங்கள் இதுல உண்டு. 22 வசனம் வரக்கூடிய சங்கீதங்கள் எல்லாமே அந்த மாதிரி எழுதுனதான். தமிழ் கவிதைகள்ல நம்ம தெரியும், எதுகை, மோனை, எதிர்பாட்டு, எடுத்து கட்டுதல், இடைமறித்தல், வஞ்சகமாக புகழ்ச்சி அணி, இப்படி பல காரியங்கள் நம்ம அந்த வார்த்தைகள் வருகிற போது அதை நம்ம ரசிக்க முடியும். ஆனா இதை டிரான்ஸ்லேஷன்ல ரசிக்க முடியாது. அதே போல இதுல இருக்கிற அநேக காரியங்கள் நம்மளால ரசிக்க முடியாம அந்த டிரான்ஸ்லேஷன்ஸ்ல நமக்கு அது கிடைக்கல. ஆனா இந்த சங்கீதங்கள் எல்லாமே தனி நபராக உட்கார்ந்து படிக்கும்படியாகவோ தியானிக்கும்படியாகவோ அல்ல. இதனுடைய அடிப்படையே ஒரு குழுவாக கூடி இசைக்கருவிகளோடு சப்தமாக படிக்கும்படியாக இயற்றப்பட்டவை. அப்படித்தான் இது சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தான் இது ஏற்றப்பட்டது. இந்த ஒவ்வொரு சங்கீதமும் வெவ்வேறு கருத்தை சொன்னாலும் முக்கியமாக இதுல வரக்கூடிய காரியங்கள் என்னென்ன? துதிப்பதற்காக, தேவனிடத்தில் மன்றாடுவதற்காக, எனக்கு இது வேணும்னு கேட்கறதுக்காக, தன்னுடைய துக்கத்துல வருத்தத்துல தேவனிடத்துல போய் புலம்புகிறார்கள். தேவன் செய்த அற்புதங்களுக்காக நன்றிகளை ஏறெடுக்கிறாங்க. சில சங்கீதங்களிலே ஞான போதனைகள் உண்டு. சில சங்கீதங்களிலே தன்னை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து, என்னை உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் ஏற்றுக்கொள்ளும் என்கிற மாதிரி வரும். சில சங்கீதங்கள் பாடுகளில் போறவங்களை திடப்படுத்துகிற போது, சில சங்கீதங்கள் ராஜகீதங்கள், அது ராஜாவை புகழ்ந்து பாடக்கூடிய ராஜகீதங்கள். முக்கியமான சில சங்கீதங்கள் அவங்க சரித்திர பின்னணியையும் இஸ்ரவேல் தேசமாக நின்று தேவனை நோக்கி பாடக்கூடிய பாடல்களாகவும் இருக்கும். அவங்க ஆபிரகாம்ல இருந்து வந்ததுல இருந்து யாத்திராகமத்துல இருந்து என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்கிறதெல்லாம் அந்த சரித்திர பின்னணியோட வரும். ஆனா இஸ்ரவேல் தேசமாக எழுந்து நின்று தேவனுக்கு முன்னாடி பாடக்கூடிய, தேசிய அளவிலே பாடக்கூடிய பாடல்களாக, கீதங்களாக இருக்கும். இது போக தீர்க்க தரிசனமாக வெளிப்படுகிற சில சங்கீதங்களும் உண்டு. அதுல தீர்க்க தரிசனங்களும் பின்னாடி கிறிஸ்துவை குறித்து நடக்கக்கூடிய அநேக காரியங்கள் தீர்க்க தரிசனமாக கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். இதுல இன்னொரு பிரிவு என்னன்னா, நம்ம அந்த சங்கீதத்தை தனித்தனியாக ஒவ்வொரு சங்கீதமாக தியானிக்கிறோம். ஆனா சில சங்கீதங்கள் 2-3 சங்கீதமாக, 4-5 சங்கீதங்களாக இணைத்து ஒன்றாக படித்து தியானித்து பாடும்படியாக, அவங்க இதுல அந்த அந்த ஒன்று மட்டும் கிடையாது, அடுத்தடுத்த இந்த 2 பாட்டு 3 பாட்டை சேர்த்து ஒன்றாக தியானிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுல ஒரு இது என்னன்னா, சங்கீதம் 22, 23, 24. சங்கீதம் 22 நம்ம எடுத்து படிச்சு தியானித்து பார்த்தா, அது ஆரம்பமே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அந்த முழு சங்கீதமும் தியானித்தா சிலுவையிலே அவர் தேவனை நோக்கி கதறி சொல்ல வேண்டிய காரியங்கள், அதிலேயே சிலுவையில கதறிக்கிட்டு இருக்கிற போது ஏன் கஷ்டம் என்ன பண்ணீர்னு சொல்றாரு. தண்ணீரை போல ஊற்றுன்றேன், என் இருதயம் பெருசாயிருச்சுங்கிறாரு. என் ஆடையின் மேல இவங்க எல்லாம் சீட்டு போட்டாங்கங்கிறாரு. என் கையும் காலையும் உருவ குத்துனாங்க அப்படிங்கிறாரு. ஸோ சிலுவையில் அவர் என்னென்ன படிக்க வேண்டுமோ, என்னென்ன சொல்ல வேண்டுமோ அதெல்லாம் அந்த பாடல்கள்ல வெளியே வருது. அதுலேயே ஊடால ஒரு வார்த்தை சொல்றாரு, என் ஆத்மாவை பட்டயத்துக்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் தப்புவியும்.
அதாவது தன்னுடைய சீசர்களே, தன்னை பின்பற்றுகிற சீசர்களே, இந்த யூதர்கள் கையிலிருந்து தப்புயும் சொல்லி அதிலேயே ஒரு ஜபமும் வந்துடுது. அதுல அவரு மீட்பராக, என் மீட்பிற்காக சிலுவையில் என்ன பாடுபட்டார், என் மீட்பராக என்னை மீட்பதற்காக ஒரு செலுத்தின கிரயம் என்ன அப்படிங்கிறது 22வது சங்கீதத்துல வரும். 23ல தெரியும், அவர் என் மேய்ப்பராக என்னை வழி நடத்தி கொண்டே போகிறார். மரண இருளில் போனால் கூட நான் பயப்பட மாட்டேன், என் கூட இருக்கிறார், என் மேய்ப்பர் என் கூட இருக்கிறார், எனக்கு ஒரு குறையும் இல்லை. அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் இப்பொழுது நடத்துகிறார், என் மேய்ப்பராக இப்பொழுது இருக்கிறார். 24வது சங்கீதம், அவர் என் ராஜா, அவர் என் ராஜா. 24வது சங்கீதத்துல தான் 7, 8, 9 வசனங்கள். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமை பராக்கிரம் உள்ள கர்த்தர், யுத்தத்தில் பராக்கிரம் உள்ள. வாசல்களே உங்கள் தலையை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா என்று முடிக்கிறார். 22லே அவர் என் மீட்பர், 23லே அவர் என் மேய்ப்பர், 24லே அவர் வரப்போகிற ராஜா, 22லே என் கடந்த காலத்திலே எனக்காக பாவங்களுக்காக மரித்த மீட்பர், 23லே இன்றைக்கு அவர் என் மீட்பர், 24லே நாளைக்கு அவர் எனக்கு வரப்போகிற ராஜா. ஆனா அவர்கள் இது தியானிக்கிற போது 23 மட்டுமோ 22 மட்டுமோ அவங்க தியானிக்கிறது இல்லை. அவங்க பாடினாங்கன்னா 22, 23, 24 மூணையும் சேர்த்து ஒரேடியாகத்தான் படிப்பாங்க. அதே போல அடுத்த ஒரு குரூப் வருகிறது சங்கீதம் 96, 97, 98, 99 4 சங்கீதங்கள். இந்த 4 சங்கீதையும் நம்ம மெதுவாக வாசிச்சு பார்த்தா, இரண்டாம் வருகையில் இயேசு கிறிஸ்து ராஜாவாக அவர் என்ன செய்ய போகிறார், என்ன செய்வார் என்பதை குறித்து தான் அது அப்படியே மறைமுகமா அது வெளிப்படுத்தும். அவர் என் ராஜா, செகண்ட் கம்மிங்ல அவர் அவர் என்ன செய்ய போகிறார், என்ன பண்ண போறார், ஏது பண்ண போகிறார் வரும். ஸோ காட் இஸ் அவர் கிங் அப்படிங்கிற தலைப்புல தான் அந்த ஒரு 4 சங்கீதங்கள் வரும். அதை அவங்க ஒன்னா தான் படிப்பாங்க. 96 மட்டுமோ இல்லை 97 மட்டுமோ கிடையாது, படிச்சா அந்த தான். இன்னொரு சங்கீத அடுத்த ஒரு குரூப் என்னன்னா 113வது சங்கீதத்துல இருந்து 118வது சங்கீதம் வரைக்கும். இந்த சங்கீதங்களை பஸ்கா பண்டிகை அன்றைக்கு, பஸ்காவுக்கு முந்தின நாள் இல்ல பஸ்கா பலி சாப்பிடுவதற்கு முன்னாலே அந்த பாடல்களை பாடுவாங்க. 113ல இருந்து 118 வரைக்கும். இன்னும் சொல்லணும்னா இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த நாளிலே கடைசியாக அவர் பாடின பாடல்களும் இதுதான். ஏன்னா மத்தேயு சுவிசேஷத்துல 26லே 30வது வசனத்துல நம்ம பார்த்தா, அவர் சீசரோடு உட்காந்து அப்பத்தை பிட்டு கொடுத்து திராட்சரசத்தை கொடுத்து குடித்ததற்கு பிற்பாடு கொல்கதாவுக்கு போக முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு காரியம். மத்தேயு 26ல 28, 29, 30 படிக்கலாம். இதுல நீங்க இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கை கூட என் ரத்தமா இருக்கிறது. இது முதல் இந்த திராட்சை பழரசத்தை நவமானதாக உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்தில் நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். 30வது வசனம், அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். அந்த ஸ்தோத்திர பாட்டு அவங்க பாடுனது இந்த 113ல இருந்து 118 வரைக்கும் தான். அந்த 118வது சங்கீதத்தை பார்த்தா அது கொஞ்சம் நமக்கு சில காரியங்களை நமக்கு அது வெளிப்படுத்தும். அதுலதான் நம்ம சொல்லிடுறோம், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். 118ல 8, 9 தான் முழு வேதாந்தத்தின் மத்திய வசனமாங்க. மனுஷனை நம்புவதை பார்க்கலாம், கர்த்தர் பேரில் பற்றுவதாயிருப்பது நலம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம், கர்த்தர் பேரில் பற்றுவதாயிருப்பது நலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா 118வது சங்கீதத்துல தான் முக்கியமான பல வசனங்கள் வருகிறது. 16, 17, 18 எல்லாம் படிச்சா, கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்து இருக்கிறது, கர்த்தரின் வலதுகரம் பராக்க, நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தரின் செய்திகளை வியர்ப்பேன், கர்த்தரை என வெகுவாக தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை.
நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதுக்குள் பிரவேசிப்பார்கள். அதுக்கப்புறம் வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்ற தள்ளின கல்லே மூளைக்கு தல்லை கல்லாயிற்று, இது கர்த்தரால் ஆயிற்று, நம்முடைய கண்ணுகளுக்கு ஆச்சரியமாயிருக்குது. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். நம்ம இந்த வசனம் சொல்லிடுறோம், கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம். இது எந்த இடத்துல வருதுன்னா, பஸ்கா பண்டிகைக்கு முன்னதாக நான் சாகணும், ஆண்டவர் எனக்கு பதில் வேற ஒரு பலியாக கொடுத்து என்னை சாகாம மீட்டு கொண்டார் அப்படிங்கிற மாதிரி வருது. இதை இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்துல தான் அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டும் சாவாம மரணத்துல இருந்து வந்தார். ஸோ இந்த 113 18 வரைக்கும் பஸ்காவுக்கு முன்னதாக படிப்பாங்க. நம்ம இந்த 13 18 வரைக்கும் ஒரே இதாக படித்து பார்த்தா அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய காரியங்கள், நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய அநேக காரியங்களை அதுல நம்ம படிக்க முடியும். அடுத்தபடியாக வருவது 120வது சங்கீதத்திலிருந்து 134வது சங்கீதம் வரைக்கும். இதை எபிரேயத்துல அலியா அப்படிம்பாங்க. அலியானா மேலே போவது. மேலே போவதுன்னா கீழே இருந்து மேல் நோக்கி போவது அப்படிங்கிற அர்த்தம். இதுல இருக்கக்கூடிய இந்த பாடல்கள் எல்லாமே பஸ்கா பண்டிகைக்கோ மற்ற பிற பண்டிகைகளுக்காகவோ வெளியே இருக்கிற பிரதேசத்தில் இருக்கக்கூடிய யூதர்கள் எருசலேமை நோக்கி, தேவாலயத்தை நோக்கி வருகிற போது, அந்த வழி நடந்து வருகிற போதே அவர்கள் பாடுகிற பாடல்கள். ஏனென்றால் எருசலேம் மலையின் மேலே தேவாலயம் இருந்தது. இவங்க சமபூமியில் இருக்கிறவங்க எல்லாம் மேல மலைக்கு மேலே ஏறி போய் தேவனை தொழுது கொள்வோம், மேலே நோக்கி போவோம், கோயிங் அப் அப்படின்னு வரும். இதை நம்ம தமிழில் ஆரோகண கீதங்கள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆரோகண கீதங்கள் என்கிற தலைப்பில் வரும். இதெல்லாம் அவங்க தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி ஆனந்தமாக, என் கண்கள் எனக்கு ஒத்தாசு வரும் பர்வதத்தை நோக்கி பார்க்கிறது அப்படியாக சொல்லி அந்த கர்த்தரை மேல அந்த தேவாலயத்தை நோக்கி போகிற போது அவரை புகழ்ந்து பாடக்கூடிய பாடல்கள் வரும். கடைசியாக வரக்கூடியது 146 to 150. இது அல்லேலூயா கீதங்கள் அப்படிம்பாங்க. அந்த 5லையுமே துதி 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 துதி, சத்தத்தோடு துதி, ஆனந்தத்தோடு, இசை கருவிகளோடு துதி, ஆனந்தமாய் துதி, அந்த துதித்தலையே முக்கியமாக வைத்து வரும். அதனால 146 ஆரம்பிச்சாங்கன்னா 150 தான் முடிப்பாங்க. நம்ம அன்றைக்கு தனித்தனியாக பிரித்து ஒன்னொன்னாக படிக்கிறோம். பட் அவங்க அந்த இது இப்படியே ஒரு குரூப்பாக அவங்க சங்கீதங்கள்ல ஒரு குரூப்பாக இருந்தது. இன்றைக்கு நம்ம இதே கணக்குப்படி வருஷாக இந்த சங்கீதங்கள் குரூப்பாக தியானித்து பார்த்தா அதுல பல காரியங்கள் நமக்கு விளங்கும். அடுத்தபடியாக தீர்க்க தரிசன சங்கீதங்கள். சில சங்கீதங்களிலே தீர்க்க தரிசன வெளிப்பாடுகள் உண்டு, கிறிஸ்துவை குறித்தும் கிறிஸ்துவனுடைய காரியங்களை குறித்தும். சங்கீதம் 2 வாசிச்சா அது தெளிவாக சொல்லுகிறது, ராஜாக்கள் ஏன் இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க கொண்டப்படுறாங்க, நான் ஏன் ராஜாவை நான் சியோனிலே நான் அபிஷேகம் பண்ணி வைத்துட்டேனே அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறதாக அது ஆரம்பிக்குது. ஸோ ஏற்கனவே ஒரு ராஜாவை நான் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவதாகத்தான் 2வது சங்கீதம் ஆரம்பிக்குது. இது கிறிஸ்துவை குறித்து, பின்னாடி வரக்கூடியதை குறித்து, என் பரிசுத்த பர்வதமாய் சியோன் மீது என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். 7வது தீர்மானத்தின் விவரம் சொல்வேன், கர்த்தரே நீர் என்னுடைய குமாரன் என்று நான் உம்மை ஜனிப்பித்தேன், என்னை கேளும், அப்போது ஜாதிகள் உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகள் உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்பு கோளால் அவர்கள் நொறுக்கி குயக்கலையத்தை போல அவர்கள் உடைத்து போடுவீர் அப்படின்னு சொல்லி அவர் ராஜாவாக வரப்போகிறார் என்பதை குறித்து சொல்லும். அடுத்ததாக வரக்கூடிய ஒரு சங்கீதம் 45வது சங்கீதம். இது நேச பாட்டாகிய சங்கீதம் அப்படின்னு வரும். இது உண்மையிலே சாலமோனுடைய திருமணத்தை அன்று படிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட ஒரு பாடல். ஆனா இந்த தியானத்தை, அந்த சங்கீதத்தை தியானித்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து திரும்பி ராஜாவாக ஆட்சி செய்ய போகிற நாளிலே அவர் மணவாட்டியாகிய சபை அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டு அவர் அருகிலே உட்கார்ந்திருந்து அவரோடு இருப்பதை குறித்து, ஸோ ராஜாவை குறித்தும் ராஜகுமாரத்தையும் குறித்தும் சொல்லியிருக்கோம். இதை பார்த்தா கிறிஸ்துவும் சபைக்கும் உரிய காரியங்கள் இதுக்குள்ள நமக்கு நன்றாக விளங்கும்.
அந்த அந்த இரண்டையுமே குறித்து தீர்க்க தரிசனமாக கொடுக்கப்பட்ட காரியங்கள். இது கிறிஸ்துவனுடைய சபை இரண்டையும் குறித்து கொடுக்கப்பட்டது. அதே போல 72வது சங்கீதம், இது சாலமோன் முடிசூட்டப்படுகிற அன்றைக்கு அவனுக்காக தாவீது பாடின பாட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தாவீதை குறித்து அவர் ஆரம்பித்தாரே ஒழிய ஆண்டவர் தன்னுடைய குமாரனை குறித்து அவருடைய வாயிலே வார்த்தைகளை கொடுத்தார். அந்த 72வது சங்கீதத்துல அவர் படிக்கிற போது அவரு, தேவனே, ராஜாவுக்கு உம்முடைய நியாய தீர்ப்பும் ராஜாவுடைய குமாரனுக்கும் ஒரு நீதியை கொடும், அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடும் உம்முடைய ஜனங்களை நியாயத்தோடும் விசாரிப்பார் அப்படின்னு ஆரம்பிச்சு கொண்டு வந்து 7வது வசனம், அவருடைய நாட்களிலே நீதிமான் செழிப்பான், சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும், ஒரு சமுத்திரம் தொடங்கிய மறு சமுத்திரம் வரைக்கும் நதி தொடங்கிய பூமியின் எல்லைகள் வரைக்கும் அவர் அரசாழ்வார். சாலமோன் அவ்வளவுலாம் அரசாண்டதில்லை, ஆனா அவ்வளவு ஏரியா இயேசு கிறிஸ்துவுக்கு தான் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஸோ அந்த இதுல பார்த்தோம்னா அதைத்தான் சொல்லி வருகிறார். அதே போல 110வது சங்கீதம், கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி சொன்னார், உன் சத்துருக்களை பாதபடியாக்கும் போடு வரை என் வலது பார்சத்தில் உட்கார்ந்துரும் என்று சொன்னார் அப்படின்னு. ஸோ இந்த சங்கீதங்கள் எல்லாம் வரப்போகக்கூடிய ராஜா அவருடைய ஆட்சிகளை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட சங்கீதங்கள். இவைகளை தியானிக்கிற போது கிறிஸ்துவனுடைய வருகை, அவருடைய ஆட்சி, அவருக்குரிய காரியங்களில் தேவன் மறைமுகமாயிருக்கிற காரியங்களை நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஒரே ஒரு சங்கீதம் தான் வேதத்திலே 2 தடவை அப்படியே எழுதப்பட்டிருக்குது. அநேக காரியங்களை ஒமிட் பண்ணாலும் 2 சங்கீதங்கள் மட்டும் திரும்ப திரும்ப 2 தடவை வரும். சங்கீதம் 18, 2 சாமுவேல் புஸ்தகத்துல 22வது அத்தியாயம் படித்தா இது அப்படியே அங்க இருக்கும். 2 சாமுவேல் அதுல 22வது அத்தியாயமும் சங்கீதம் 18 ரெண்டும் ஒண்ணுதான். ஒரே சங்கீதம் 2 தடவை திரும்ப திரும்ப நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த சங்கீத புஸ்தகத்துல இல்லாத சில சங்கீதங்களும் வேதாகமத்திலே உண்டு. நம்ம ஏற்கனவே ஒரு தடவை படித்திருக்கிறோம். யாத்ராகமத்துல செங்கடலை பிளந்து வந்தபோது மோசேயும் மிரியாமும் அங்க பாடின ஒரு பாட்டு உண்டு. மோசே செங்கடலை பிளந்து வந்து எகிப்தியர்கள் அழிந்து போனதுக்கு பிற்பாடு அங்க அவர்கள் துதித்து பாடின ஒரு பாடல் யாத்ராகமம் 15வது அத்தியாயத்துல 1லிருந்து 24வது வசனம் வரைக்கும் உண்டு. அதே போல தெபேரால் என்கிறவள் பாடின ஒரு பாடல் நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல நம்ம அதை பார்க்கலாம். நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல 5வது அத்தியாயம் 1லிருந்து 21வது வசனம் வரைக்கும் அவர் பாடின ஒரு பாடல் உண்டு. அதே போல 1 சாமுவேல் 2வது அத்தியாயத்துல 1லிருந்து 10 வரைக்கும் அன்னாள் தன் குமாரனுக்காக தேவனிடத்தில் வேண்டி தேவன் ஒரு மகனை கொடுத்தவுடனே அவனுக்கு சாமுவேல் கர்த்தரிடத்தில் கேட்டேன் என்று பேர் சொல்லி, கர்த்தருக்காக கேட்டேன் அப்படின்னு சொல்லி சாமுவேல், ஏன்னா எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தேன்னா அவனுக்கு ஆயுசு வரைக்கும் உம்மொழி சேவையை கொடுப்பேன் அப்படின்னு கர்த்தருக்காக எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுன்னு கேட்கிறா. கொடுத்தாரு. அவனை கொண்டு வந்து தேவ ஆலயத்துல கொண்டு வந்து ஒப்படைக்கிற போது அவள் தேவனை துதித்து பாடின ஒரு பாடல் 2 சாமுவேல் 2வது அத்தியாயம் 1லிருந்து 10 வரைக்கும் உண்டு. எல்லாம் பழைய ஏற்பாட்டில் உள்ளது. புதிய ஏற்பாட்டில் கூட ஒரு சின்ன பாடல் உண்டு. லூக்கா 1வது அத்தியாயம் 46 to 55 வரைக்கும். மரியாள் எலிசபெத் வீட்டுக்கு போகிற போது அவ உன் சத்தத்தை கேட்டேன்னு ஓத்துல உள்ள பிள்ளை குதிச்சது, என் ஆண்டவருடைய தாயார் எப்படி என் வீட்டுக்கு வந்தேன்னு அவ கேட்கிற போது மரியாள் பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டு தேவனை துதித்த ஒரு பாடல் உண்டு. இது இன்றைக்கும் அநேக ட்ரெடிஷனல் சர்ச்சஸ்ல, ஆர்சி சர்ச்சஸ்ல, சிஎஸ்ஐ சபைகளிலெல்லாம் இந்த மரியாளினுடைய கீதம் என்று இதை படிக்கிறது உண்டு. ஆனா விசேஷமாக இந்த சங்கீத புஸ்தகம் எபிரேய வேதாகமத்திலே எழுதப்பட்டவைகள் என்கிற தலைப்புல தான் வருது. நியாயப்பிரமாணம் முதல்ல 5 புஸ்தகங்கள், அதுக்கப்புறம் தீர்க்க தரிசன ஆகமங்கள், முந்தின தீர்க்க தரிசனம், பிந்தின தீர்க்க தரிசனங்கள் என்று பிரிக்கிறாங்க. ஆனா அதுல எல்லாம் இதை சேர்க்கல. தீர்க்க தரிசனங்கள் இதுல இருந்த போதும் இதை தீர்க்க தரிசன வரிசையிலே சேர்க்காமல் எழுதப்பட்டவைகள் என்கிற தலைப்புல வைக்கிறாங்க. நம்மளுடைய வேதாகமத்திலே இதை ஞான புஸ்தகங்கள் என்கிற
ஞான போதனைக்குரிய புஸ்தகங்கிற தலைப்புல தான் வச்சிருக்கிறாங்க. அதனால இதுல இருந்து நாம் தியானிக்கும் போதும், இதுல இருந்து ஒரு வசனத்தை எடுத்து விலைக்கு போதிக்கும் போதும், ஏதோ ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அதை தியானிக்கவோ அதை போதிக்கவோ கூடாது. அந்த முழு சங்கீதத்தையும் வாசிக்கணும், முழு சங்கீதத்தையும் தியானிக்கணும். அந்த சூழ் அமைப்பின் அடிப்படையிலே அந்த வசனத்தை நம்ம போதிக்கலாம். அப்படிங்கிற போது தான் அது சரியா வரும். அதை எந்த சூழ் அமைப்பிலே சொல்லப்பட்டது அப்படிங்கிறத எடுத்து சொன்னா தான் அதுல இருக்கக்கூடிய சத்தியம் வெளியே விளங்கும். அப்படி இல்லாம வசனத்தை மட்டும் எடுத்து தியானித்தா அது கொஞ்சம் தவறான ஒரு அர்த்தம் உள்ளதாகத்தான் போயிடும். அதனால அதை எப்பவுமே அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஆனா இதுல தீர்க்க தரிசனம் இருந்தாலும் இது அவங்க எழுதப்பட்ட புஸ்தகத்துல சேர்த்தது காரணம் ஆவியினாலே வெளிப்பட்ட தீர்க்க தரிசனத்தை காட்டிலும் மனிதன் உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலே அவனுடைய அனுபவத்தை சூழ்ந்து அவனுடைய சூழ்நிலையை சார்ந்து அவன் பேசின வார்த்தைகள் தான் இந்த சங்கீத புஸ்தகங்களில அதிகம். அதுல சில நமக்கு இன்றைய காலகட்டத்துக்கு பொருந்தாது. அதை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு சங்கீதம் 109 எடுத்து பார்க்கலாம். சங்கீதம் 109 தாவீதினுடைய சங்கீதம் தான் அது. அவர் சொல்லுகிறார், நான் துதிக்கும் தேவனே மௌனமாயிராதிரும், துன்மார்க்குடைய வாயும் கபட்டு வாயும் எனக்கு விரோதமாக திரிந்திருக்கிறது. கள்ள நாவினாலே என்னோடு பேசுகிறார்கள், பகை உண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்திரம் இல்லாமல் எனக்கு போர் செய்கிறார்கள். என் சிநேகிதத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள், நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள். ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில நம்ம கூட அநேக நேரங்களில் கடந்து போவது உண்டு. ஆனா இதுக்கு அடுத்தபடியாக தாவீது என்னென்ன சொல்லியிருக்காருன்னா, அவனுக்கு மேலாக துஷ்டனை ஏற்படுத்தி வையும், சாத்தான் அவன் வலது பக்கத்தில் நிற்பானாக, அவன் நியாயம் விசாரிக்கப்படும் போது குற்றவாளியாக கடவன், அவன் ஜபம் பாவமாகட்டும், அவன் நாட்கள் கொஞ்சமாகட்டும், அப்புறம் சீக்கிரத்திலே செத்து போட்டான் அவன் அப்படிங்கிற, அவன் உத்தியோகத்தை வேறொருவன் பெறக்கடவன், அவன் பிள்ளைகள் திக்கற்றவர்களும் அவன் மனைவிகள் விதவைகளுமாக கடவார்கள், அவன் பிள்ளைகள் அலைந்து திரிந்து பிச்சை எடுத்து, இப்படியே அவனை என்னென்ன சாபம் கொடுக்கணுமோ எல்லாத்தையும் சொல்லிட்டே வர்றது. ஆனா அதே தாவீது 143வது சங்கீதத்துல, அதே அவர் எழுதின சங்கீதம் தான், 143வது சங்கீதத்துல பார்த்தா அவர் தேவனை நோக்கி துதிக்கும் போது அவர் சொல்கிறார், 143 தாவீதின் சங்கீதம் தான், கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களில் செவி கொடும், உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளி செய்யும், ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனே நியாயந்திருக்க பிரவேசியாதிக்கும். இங்க ஜீவனுள்ள ஒருவனும் நீதிமான் கிடையாது, அதனால என்னை நியாயந்திருக்காதங்கிறாரு. ஆனா 109வது சங்கீதத்துல அவன் நியாயாசனத்துல நியாயம் விசாரிக்கப்படும் போது குற்றவாளியாக கடவன் அப்படின்னு சொல்லி அவனை சொல்றாரு. இது உணர்ச்சியின் அடிப்படையில மனிதர்கள் காலத்துல சொன்னது. அப்படின்னா இது தவறா அப்படின்னா இதுல ஒரு காரியம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்க நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்தவங்க. அவங்களுக்கு பழைய ஏற்பாடு புஸ்தகம் மட்டும்தான், புதிய ஏற்பாடு புஸ்தகம் அவங்களுக்கு கிடையாது. புது உடன்படிக்கை கீழே அவங்க வரவில்லை. கிறிஸ்துவனுடைய உபதேசங்களோ கிறிஸ்துவனுடைய பிரமாணங்களோ அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. சிலுவையிலே கிறிஸ்து பெற்ற ஆசீர்வாதத்தின் பலன் அவர்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கவில்லை. அவர்களுக்கு பழைய ஏற்பாட்டுல மரணத்திற்கு பின் உள்ள ஜீவனை குறித்து கொஞ்சம் கொஞ்சம் மறைமுகமா தான் கருத்து இருக்க முடியும். நமக்கு கிடைத்தது போல தெளிவான ஒரு டீச்சிங்ஸ் கிடையாது. அதனால அவன் சொல்லலாம், ஆண்டவர் அதை கேட்டுக்கிட்டார். ஆனா நமக்கு அதை சொல்றதுக்கு ரைட்டு கிடையாது. உதாரணத்துக்கு நாங்க ஊழியம் செய்த ஊர்ல ஒரு அம்மாவை வீட்டுல போய் பார்க்க போனது. அந்த அம்மா சொன்னது, அது ஒரு விதவை, ஒரு பெண்ணும் 2 பையனும் இருந்தாங்க. அது சொல்லுது, என் பக்கத்து வீட்டுக்காரன் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான், நான் ஆண்டவரை ஜெபம் பண்ணி வானத்துல இருந்து அக்கினி இறக்கி அவ வீட்டையும் அவ வயலையும் சுத்தி பஸ்மம் வாங்கி போடுன்னு ஜெபம் பண்றேன். சரி, இப்படி ஏன் ஜெபம் பண்றீங்கன்னு, எலியா ஜெபம் பண்ண போது அக்கினி இறக்கலையா அப்படின்னு சொல்லுது. நான் சொல்ல, இல்லம்மா அது பழைய ஏற்பாடு, நம்ம புதிய ஏற்பாட்டு காலம் கிடையாது, நம்ம அப்படி சொல்லல,
சத்துருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கான். நான் தான் ஜெபம் பண்றேன்ல அப்படிங்கிறது. எப்படி இப்படி ஜெபம் பண்ண சொல்லல, அவனை ஆசீர்வதின்னு சொல்லியிருக்காரு. தெரியாம செய்றாங்க, அவங்களுக்கு திறந்து கொடுங்க ஆண்டவரே, அவங்க அறியாம செய்யற தப்ப மன்னியுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லத்தான் சொல்லி கொடுத்துருக்காரு ஒழிய நீங்க இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னா அதை அவங்க ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. காரணம், அந்த புதிய ஏற்பாட்டினுடைய புதிய உடன்படிக்கையின் பிரமாணங்களும் அந்த ஆசீர்வாதங்களும் அவங்களுக்கு தெரியாததுனால. இதே போல இதுல உள்ளதெல்லாம் எடுத்துக்கிட்டு இப்படி இது தாவீதே சொல்லியிருக்காருனால சொல்றேன்னெல்லாம் சொல்ல நம்ம முடியாது. அவங்களுக்கு அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல தான் இருந்தாங்க. பழைய ஏற்பாட்டினுடைய டீச்சிங்ஸ் தான் அவங்களுக்கு இருந்தது. அதனால அவங்க தேவனை நோக்கி நீர் அவங்கள அடியும் நாங்களே ஒழிய நான் அவனை அடிக்க போறேன்னு போகல. தாவீது ஒருபோதும் அவனை கொல்றேன் இவனை கொல்றேன்னு எல்லாம் போகல. ஆனா மனசுக்குள்ள அவருக்கு இருந்தது, போகல. அதே போல நமக்கு அப்படி கிடையாது. எனக்கு விரோதமா எழும்புனானா ஆண்டவரே அவனை அறியாமல் செய்யற அவனை மன்னியும், உம்முடைய வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் அனுப்பி வரலாம், அவன் கண்ணை திறந்து விடும், அவனுக்கு சத்தியம் தெரியட்டும், நீ தவறு செய்யாம வெளியே வரட்டும்னு ஜெபம் பண்ணாதான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ஸோ இந்த இதுல வரணுமே ஒழிய இதுல உள்ள சில காரியங்களை, அதனால எந்த சூழமைவிலே யார் சொல்லப்பட்டது, எந்த காலகட்டத்து இது தெரியாம இதுல ஏதாவது வசனங்கள் எடுத்து ஆண்டவர் வசனத்துல இப்படி இருக்குன்னு சொல்லி டீச் பண்றதுக்கோ பண்ணானா அது கொஞ்சம் தப்பாகி போய்விடும். அதுல கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். இதுல பல காரியங்கள் சொல்லியிருக்குது. 143வது சங்கீதத்துல சொல்றாரு, உமக்கு பிரியமானதை செய்யும் எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. இதை நம்ம அனுதினம் ஜெபம் பண்ணலாம். தாவீது பண்ண ஜெபம், ஆண்டவரே அவருக்கு என்னை கொடுத்து வழி நடத்தினீர் ஆண்டவரே, என்னையே நடத்தும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட ஜெபம் பண்ணலாம். உண்மைத்தான் நம்பி இருக்கிறேன், நடக்க வேண்டிய எனக்கு காண்பிக்கும் ஐயா அப்படின்னு ஜெபம் பண்ணலாம். இதெல்லாம் இதுல இருக்குது. இதெல்லாம் படித்து பார்த்துட்டு இந்த மாதிரி நம்ம ஜெபம் பண்ணலாம். பல காரியங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சில காரியங்கள் அவர் உணர்ச்சியின் அடிப்படையில் அவர் பண்ணின காரியங்கள், நம்முடைய புதிய ஏற்பாட்டின் அடிப்படையில் நம்ம அதை எடுத்துக்கொள்ள முடியாது. அது நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கலாம். அதே போல் சங்கீதங்களை எப்படி நம்ம இதில் பெனிஃபிட் அடையலாம்னா, டெய்லி ஒரு சங்கீதம் தியானிக்கணும். வாசிச்சுட்டு அப்படியே மூடி வச்சுறதில்ல, அது என்ன சொல்லி இருக்கு, அதில் எதை குறித்து சொல்லி இருக்கிறார் அப்படின்னு கொஞ்சம் தியானிக்கிறது நல்லது. பெட்டர் நைட்டு படுக்க முன்னாடி ஒரு சங்கீதத்தை வாசிச்சுட்டு அதில் என்ன சொல்லியிருக்கு, என்ன பண்ணியிருக்கு, முடிஞ்சால் அந்த சங்கீதத்துக்கு ஒரு தலைப்பு கொடுங்க நீங்களா. அப்போ தான் அது என்ன கருத்து அதில் இருக்குங்கிறது நம்ம மனசுக்குள்ளே உள்ளே போகும். சில சங்கீதங்கள் நம்முடைய சூழ்நிலைக்கு பொருந்தாது. இந்த தாவீது பண்ணினது இந்த சங்கீதத்தை போல 109வது சங்கீதத்தை போல சில சங்கீதங்கள் நமக்கு பொருந்தாது. ஆனால் அவர் என்ன மோசமான ஒரு பாடுதலான சூழ்நிலைக்குள்ள கடந்து போயிருப்பார் அப்படிங்கிறத நினைச்சு பார்க்கலாம். அந்த மாதிரி வரலாம். அதே போல இந்த காரியங்களை படிக்கலாம். சில சங்கீதங்களில் உள்ள வார்த்தைகளை உங்க சொந்த பாஷையில கொஞ்சம் மாத்தி படிச்சு பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமாக அதனுடைய அர்த்தம் இன்னும் கொஞ்சம் நமக்கு நன்றாக புரியும். உதாரணத்துக்கு 56வது சங்கீதம், இதுவும் தாவீது பாடின சங்கீதம் தான். இதுல அவர் சொல்லுகிறார், தேவனே எனக்கு இறங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான், என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள், உன்னதமானவரே உமக்கு விரோதமாக அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர் அப்படின்னு சொல்லி வருகிறார். நான் பயப்படும் நாளிலே உம்மை நம்புவேன், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன், தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படுவேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான். இதுல நம்ம சொந்த பாஷையில வைக்கணும்னா அந்த மனுஷன் மாம்சமானவன் சத்ருங்கிறெல்லாம் எடுத்து போட்டு பிசாசானவன் சாத்தான் அப்படிங்கிற வார்த்தை, ஏன்னா அவன் தான் நமக்கு இன்னைக்கு சத்துரு. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு யுத்தம் அல்ல, அதிகாரங்களோடும் துரைத்தனத்தோடும் ஆகாய மண்டலத்து சேனைகளோடும் தான் நமக்கு யுத்தம். அதனால இதை படிக்கிற போது தேவனை எனக்கு இறங்கும், பிசாசானவன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான், என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள், உன்னதமானவரே உமக்கு விரோதமாக போர் செய்கிற அநேகர், நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன், தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், பிசாசானவன் எனக்கு என்ன செய்வான் அப்படிங்கிற மாதிரி. இதை நம்ம சொந்த பாஷையில நம்ம சொந்த அனுபவத்துக்குள்ள கொண்டு ஒரு சில சங்கீதங்கள் அந்த மாதிரி நம்ம படித்து பார்க்கிற போது
அது இன்னும் கொஞ்சம் நன்றாக விளங்கும். அந்த மாதிரி தியானிக்கிற போது இன்னும் கொஞ்சம் அந்த சத்தியங்கள் நம்ம உள்ளுக்குள்ளே கொஞ்சம் ஆழமாக போகும். அந்த மாதிரி இது வாசித்து தியானித்து இதில் பலன் வருவது நல்லது. ஒவ்வொரு சங்கீதங்களும் விலைக்கு சொல்கிறது ஒரு 150 சங்கீதங்களை பண்ணணும்னா அதுவே ரொம்ப நாள் ஆயிரும். சங்கீத புஸ்தகங்களுடைய பின்னணியும் இதனுடைய விளக்கங்களும் இருக்குது. இது நம்ம தியானத்துக்காக படிக்கலாம். அடுத்து படித்து அநேக காரியங்களில் அனுபவத்தோடு படித்து வளர்வதற்கு நன்றாக வளர்வதற்கும். இத்துடன் இந்த வாரத்துக்குரிய இந்த பாடம் சங்கீதங்களுடைய பாடம் முடிந்தது.